ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி சர்வீஸ் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மோட்ரு வந்து மெட்டல் பாக்ஸ் வந்து சப்ளை பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னென்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தேன், மோட்டரில் வந்து சப்ளை பாஸ் ஆகலை மெட்டல் பாக்ஸில். இப்போ மோட்ரு ஆன் பண்ணதுக்கப்புறம் சப்ளை வருது. என்ன சரி, போர்டு பின்னாடி எதுவும் ஒயர் எதுவும் எலி கடிச்சிருக்கும், அதனால் காயமாயிருக்கும், பெட்டியில் மோதிக்கிட்டு இருக்கிறதுனால சப்ளை வருது அப்படின்னு நினச்சேன். அதனால் ஒயரெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். ஒயர்லாம் எதுவும் எலி கடிச்ச மாதிரி தெரில. சரி, இந்த முடிச்சு மாதிரி போட்டிருந்தாங்க, ஒயர் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த முடிச்சில் எதுவும் டேமேஜ் ஆகிடுச்சு, பாக்ஸில் எதுவும் மோதிட்டு இருக்கான்னு பார்த்தேன். அப்படியும் ஒன்றும் தெரியல. இந்த மேலே உள்ளே போகிற இடத்துல ஸ்டார்டருக்கு உள்ளே போகுது பாருங்கள், அந்த ஓட்டை, அந்த இடத்துல எதுவும் மோதி கீழே எதுவும் ஆயிருக்கான்னு பார்த்தேன். எந்த இடத்துலையுமே காயம் இல்லை இந்த இடத்துல கேபிளில். அதனால் சரி, என்ன தான் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் பார்த்தோம். வெளி சைடில் பார்த்தா ஓஸில் வந்து டேப் அடிச்சிருந்தது. சரி, அதை கழட்டி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன். அது ஓஸு திருப்பி பார்த்தோம். ஓஸு திருப்பி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டையில் மண் தெரிஞ்சுது. மண் வந்து ஈரமாக இருந்துச்சு. ஸோ அந்த டேப்பை பிரித்து பார்ப்போம்னு சொல்லி பிரித்து பார்த்தா உள்ளுக்கு ஃபுல்லாக ஈரம் மண். ஒயர் பார்த்திங்கன்னா டேமேஜ் இருந்தது ஒரு இடத்துல. அதனால் என்ன பண்ணிட்டோம் பாருங்கள், ப்ளூ கலர் ஒயர் டேமேஜ் தெரியுது. அதனால் ஒயரை வந்து ஃபுல்லாக பிரிச்சுட்டேன். பிரித்தா உள்ளே ஃபுல்லாக மண். இந்த மண் வந்து மேலே பெட்டி வரைக்குமே போயிருந்தது. அதனால தான் இந்த ஈரம் மண்ணுனால தான் பெட்டியில் வந்து சப்ளை வந்துச்சு. இப்போ ஒயரை வந்து சீவிட்டு புதுசாக டேப் அடிச்சிடலாம். இப்போ காட்டுறேன் பாருங்கள், காயமாக இருந்த ஒயரை. அந்த ப்ளூ கலர் ஒயர் வந்து பார்த்துருந்தீங்கன்னா காயமாக இருக்குது. இது வழியாக தான் இந்த ஈரமண் வழியாக மெட்டல் பாக்ஸ் வந்து சப்ளை வந்தது. மெட்டல் பாக்ஸில் மோட்ரு ஆன் பண்ணும்போது மட்டும் வந்தது காரணம் மோட்ரு ஒயர் டேமேஜ்னால. இப்போ இது ஃபுல்லாக டேப் அடித்தாச்சு. இந்த மாதிரி இடத்துல முடிஞ்ச அளவு கூலிங் டேப்பை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனையை தவிர்க்கலாம். மழை நாளெலாம் இந்த மாதிரி பிரச்சனை வந்தது அப்படின்னா கொஞ்சம் சும்மாவே மெட்டல் பாக்ஸு நம்ம போய் பெட்டி மோட்ரு போடலான்னு சொல்லி நம்ம ஓப்பன் பண்ணும் போதே நமக்கு சப்ளை வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து இப்போ மெயின் ஒயர்லாம் வந்து அந்த மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஆகிடும். இப்போ இந்த ஓசையை குறுக்க அறுத்து வச்சு டேப் அடிச்சிடலாம். நம்ம எலி முடிஞ்சாலும் எலி கடிக்காமல் பார்த்துங்க. ஏன்னா எலி கடிச்சதுன்னா ஒயர் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா பெட்டியில் மோதி இதாகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பெட்டியில் ஓட்டையே எதுவும் இல்லாமல் பார்த்துங்க. மோட்ரு ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு யூஸில் இல்லை அப்படின்னா மோட்டரை ஆன் பண்ணிவிட்டும் பெட்டியை மூடியே வச்சுருக்கிறது நல்லது. இப்போ வந்து வேலை முடிஞ்சு. இப்போ மோட்ரு வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். த்ரீ பேஸ் இருக்குது. மோட்ரு வந்து ஆன் ஆகுது. பெட்டிலேயும் வந்து சப்ளை வரல. மோட்ரு வந்து நல்லா ரன் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.